ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோடில் சோழனா நம்ம நிலாவும் இருந்துட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. போன இடத்துல மறுபடியும் அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் கவுன்சிலிங் வந்து கொடுக்குறாங்க. நிலா இருந்துட்டு சோழனவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே இவர் தானே டிவோர்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் திடீர்னு இப்போ வந்து டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு முன்னாடியே சொல்லிட்டு போகிறாரு. அப்படின்னா என்ன இவர் உண்மையாகவே டிவோர்ஸ் தான் பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. நடேசன் இருந்துட்டு சேரன் கிட்ட போயிட்டு நிலா உண்மையாகவே சோழனை டிவோர்ஸ் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலா தான்ப்பா டிவோர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்க. ஆனால் சோழனுக்கு நிலா கிட்ட டிவோர்ஸ் தருன்றது விருப்பமே கிடையாது. கண்டிப்பாக டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரோட நிலைமையும் ஒரு விதத்தில் மாறதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலாவையும் சோழனையும் தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. நிலா இருந்துட்டு எனக்கு சோழனை டிவோர்ஸ் பண்ண கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, அவர் கூட சேர்ந்து வாழலாம் தான் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் இருந்துட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை, ஆனால் என் ஒய்ஃப் நிலாவுக்கு அவங்க தனியாக வாழணுன்னு ஆசைப்பட்றாங்க. எங்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கிடைச்சா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதனால் நான் டிவோர்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஜட்ஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி பதிலை தான் சொல்லியிருக்கீங்க. 2 பேருக்கும் ஒன்றா சேர்ந்து வாழணும் தான் ஆசையாக இருக்குது. 2 பேரும் மாலையை மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.